ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸைஸில் 6th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. இந்த சாப்டரோடது எக்ஸைஸ் சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல்லையும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி 2 சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். 6th ஒன் பார்க்கலாம். ராஜன் அண்ட் ஷியாம் ஹாவ் underwritten the issue of 10,000 equity shares of rupees 10 each by X Limited in the ratio of 6:4. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, 6:4 ரேஷியோவில் 10,000 ஷேர்ஸை வந்து சேல் பண்ணி கொடுக்குறேன்னு எக்ஸ் லிமிட்டடில் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. த கம்பெனி ரிசீவ்ட் 8,000 applications of which 4,000 and 2,500 were marked in favor of Rajan and Shyam respectively. ஸோ ஆக்சுவலாக வந்தது நம்மளுக்கு 10,000 அண்டர்டேக் பண்ணியிருக்கோம். வந்தது எவ்வளவுங்க, 8,000 தான் வந்திருக்கு. அதில் ராஜன் நேமில் மார்க் பண்ணது 4,000, 2,500 ஷியாமோடது மார்க் பண்ணி வந்திருக்கு. டிட்டர்மைன் த ஆப்ளிகேஷன் ஆஃப் த அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ அவங்க எவ்வளோ லைபிலிட்டி கொடுக்கணும், ஏன்னா 10,000 சேல் பண்ணி கொடுக்க வேண்டியது இவ்வளவு தான் அவங்களோடது. அப்போ அவங்களோட கமிஷன் போக எவ்வளோ லைபிலிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ அதை வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது அப்படின்றத பார்க்குறோம் இந்த புக்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸும் அவங்களோட லைபிலிட்டிஸ் நெட் லைபிலிட்டியும் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். 5 மார்க்ஸில் 8 மார்க்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. போடுற ஈஸியாக ஸ்கோர் பண்ணி பார்க்குறது வந்து அதர் எக்ஸைஸில் 6th ஒன் பார்க்குறோம். அண்டர்ரைட்டிங் ஷேர்ஸ்லேயே இஷ்யூ எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. பெர் ஷேரோட ப்ரைஸ் 10 rupees. யாரோடது அப்படின்னா எக்ஸ் லிமிட்டடோடது. அதில் யார் அண்டர் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் ஷியாம் 2 பேர் 6:4 அப்படிங்கிற ரேஷியோவில் அண்டர் ரைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகுது. நம்மளோட தேவை எவ்வளோங்க, 10,000. பட் நம்மளுக்கு ரிசீவ் ஆனது 8,000 தான். அதில் மார்க்கெட் அப்ளிகேஷன் ஆரோட நேமில், ராஜனோட நேமில் எவ்வளோ வந்திருக்கு, 4,000 வந்திருக்கு. ஷியாமோடதில் 2,500 வந்திருக்கு. ரிமைனிங் வந்து அன்மார்க்குன்னு போட்டுக்குவோம். இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட நெட் லைபிலிட்டி இவ்வளோ வந்திருக்கு இல்லைங்களா. இது போக அவங்க 6:4 ரேஷியோவில் நாங்கள் ஃபுல்லாக சேல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட லைபிலிட்டி என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். Statement showing liability of underwriters, particulars, number of shares, Rajan, Shyam, total கம்பெனியோட அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாங்க, கிராஸ் லைபிலிட்டி. கிராஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, லைபிள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஓகேவா, எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:4ன்னு சொல்லிட்டாங்களா. அந்த ரேஷியோ படி அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. 6:4. ஸோ அவங்களோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 10,000 வந்து 6:4. அதுலேயே தெரியுது 6,000 10,000 அப்படிங்கிறது. ஸோ 6,000 4,000 டோட்டலாக 10,000 வந்துருச்சா. இது அவங்களோட கிராஸ் லைபிலிட்டி. ஓகேவா. இப்போது நம்மளுக்கு வந்து மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ அன்மார்க்கடை லெஸ் பண்ணிக்கலாமா, லெஸ் அன்மார்க்கடு அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது என்னோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேமில் வந்திருக்கு. இவங்க 2 பேர்த்து பேரில் வராமல் வந்திருக்கிறது. ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்தது எவ்வளோங்க, 8,000 வந்திருக்கு. அதில் இவரோட நேமில், ராஜன் நேமில் 4,000 வந்திருக்கு. ஷியாமோடதில் 2,500 வந்திருக்கு. அப்போ அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000 மைனஸ் 4,000 மைனஸ் 2,500 எவ்வளோங்க, 1,500. அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து 1,500. ஸோ இது வந்து கம்பெனி நேமில் காமனாக வந்திருக்கு. ஓகேவா. இப்போ கிராஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் 4,000 சேல் பண்ணி கொடுக்கணும், இவர் 6,000 சேல் பண்ணி கொடுக்கணும், இவர் 4,000 பண்ணி கொடுக்கணும். இவங்க நேம் இல்லாமல் ஒரு 5,500 வந்திருக்கு. இதை என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கு பிரித்து போட்டு கொடுத்துடலாம். லெஸ் கிரெடிட் கிவன் டு அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ சர்ப்ளஸை நம்ம என்ன பண்ணுறோங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். அவங்களோட ரேஷியோ படி சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 1,500 இருக்குது. அவங்களோட ரேஷியோ அப்படிங்கிறது என்னங்க, 6/10. அதே மாதிரி 4/10 பிரித்து கொடுக்குறோம். 1,500 × 6/10 இப்போ எவ்வளோங்க, 900 வருதா, 900. ஸோ இப்படி போட்டோம் 1,500 × 6/10. ஸோ அதே மாதிரி 1,500 × 4/10. 1,500 ×
4 divided by 10 600. ஸோ இப்போ கம்பெனி மேலே இருக்கிற அந்த ஷேர்ஸ் இவங்களுக்கு பிரித்து கொடுத்தனால இங்கே நில் ஆயிரும். இப்போ இவங்க எவ்வளோ கொடுக்கணுங்க, 3600 கொடுக்கணும், கொண்டு வரணும், ரைஸ் பண்ணணும். இவங்க எவ்வளோ பண்ணுங்க, 5100 கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் ராஜனோடது எவ்வளோ இருக்குது, 4000. 5000 கொண்டு வரணும், பட் 4000 தான் வந்திருக்கு. ஷியாமுக்கு எவ்வளோ வந்திருக்குங்க, 2500 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இவரோட நேமில் எவ்வளோ வரணும், 5100 மைனஸ் 4000, ஸோ 1100 வரணும். ஓகேவா? அதே மாதிரி ஷியாமுக்கு 3600ல் 2500 கொண்டு வந்துட்டார். அவரோட லைபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சரி 3400 மைனஸ் 2500, ஸோ அவரோட லைபிலிட்டி எவ்வளோங்க, 900. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இவங்க இப்போ இனிமேல் இப்போ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை சேல் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸுங்க, 1100 ஷேர்ஸு யார் பண்ணி கொடுக்கணும், ராஜன் பண்ணி கொடுக்கணும். ஷியாம் எவ்வளோ பண்ணணுங்க, 900 பண்ணி கொடுக்கணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, நெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நார்மல் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.